ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளான் குழம்பு காரமாக வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, காளான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இது வந்து கடையில் வாங்குற காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டு காளான்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஞ்சமாக வர கொத்தமல்லி எடுத்துருக்கேன், 3 காஞ்ச மிளகா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவங்களெல்லாம் வந்து ஒரு வானலில் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டேன். கூட்டுக்கு மஞ்சத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். அடுத்தது சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். அடுத்தது கரம் மசாலா கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க மிக்சியில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து காளான் கட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காளான் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து காளானை கட் பண்ணி வச்சுக்கோம். இதை நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வாங்க இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது வந்து கடுகு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இவங்களை வந்து இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் சாதம். உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இப்போ காளானை வணக்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காளான் எப்படி ஃபஸ்ட்டு காளானை வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் சேர்த்த போகிறோம். வாங்க. பாத்திரம் எடுத்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து காளானை வந்து இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா வணக்கி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா வணக்கி விட்டதுமே நான் வந்து இது வணங்கும் போதே மல்லி கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், மல்லி கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதிலே வந்து தண்ணி விடுதுங்க காளான்லேயே. இந்த தண்ணி வந்து பூரா ஃப்ரைட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து காளான் வந்து வதங்கிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கிற காரமே வந்து எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்த்தீங்களா? நான் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓரளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு கெட்டியாக இருக்குது. அருமையான காளான் குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.